அதுக்கு அவனுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் தெரில. அவனுக்கு ஏன் ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா, அவன் பாதி நேரம் வந்து நிறைய பிஸியாக இருக்கான் தன்னுடைய கேட்ஜெட் அண்ட் மற்ற விஷயங்களில் லைஃப்பில். ஏன்னா அவன் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா பேசிக் சர்வைவல் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்குது, தூங்குறதுக்கு ஏசி இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது. இந்த வேலை போனால் அடுத்த வேலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கவனுக்கு வந்து அவனுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு வலிக்காமல் சொல்லணும். 2வது பிரச்சனை. 3வது, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், ஃபீட்பேக் இல்லை. 2வது ப்ரையாரிட்டைசேஷன். 3வது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், நீ கொடுக்கலனா என்ன. ஒரு பக்கம் வேலை இல்லைன்னு நம்ம ஒரு பக்கம் பேசுகிறோம் இல்லையா, ஒரு பக்கம் வேலை இல்லைன்னு சொல்லும்போது அந்த வேலையை தேடுறவன் கொஞ்சம் அடங்கி தான் போவான். ஜென்சியாக இருந்தால் கூட. கிராமப்புறங்கள், நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன். கிராமப்புறங்களில் போய் பாருங்கள், ஒரு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சரி சார் சாஃப்டாக தான் அவனுக்கு உள்ள கோவம் வரும். அவனும் ஜென்சி தான், அவன் கையில் செல் வச்சுருக்கான், கோவம் வரும் சார், பொறுத்துப்பான். ஏன்னா இப்போ எனக்கு சர்வைவல் முக்கியம். சர்வைவலாக, ஸ்டாண்டர்டாக, குவாலிட்டியாக வரக்கூடிய கேண்டிடேட் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணணும், இவனுக்கு சர்வைவல் ப்ராப்ளமா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ப்ராப்ளமா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ராப்ளமா, அதை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்டை மாற்றுங்க. அதனால் நீங்கள் அவனை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நிறைய கற்றுக்குறோம், அவனும் வருவான். நம்ம வீட்டு குழந்தைங்க தானே எல்லாமே, அந்த மாதிரி வயசில் இருக்கும் எல்லாருமே. உங்கள் தம்பி மாதிரி. உண்மைதான். உங்கள் தம்பி தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் திருத்த முயற்சி பண்ணுவேன் நான். ஒன்று நீங்கள் திருத்த முயற்சி பண்ணுவீங்க, உங்களால் முடியல ஒரு மென்டார் கூப்பிடுவீங்க, நீ அவட்ட கொஞ்சம் பேசிட்டு வான்னு சொல்லுவீங்க. இப்போ பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல, நான் வந்து கவுன்சிலிங் போகிறேன்றான். ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு போயிட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு கவுன்சிலிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஒரு கவுன்சிலர் வேணும். கவுன்சிலிங்லாம் நமக்கு பயமாக இருக்கும். ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்னு பேசுவேன், அதெல்லாம் இப்போ தப்பே இல்லை சார், போயிட்டு வரலாம் சார், நீங்களாம் உங்கள் காலம் சார், அதெல்லாம் ஸ்டிக்மா அட்டாச்சு, சைக்காட்ரிக் போனால் பைத்தியம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை சார், அவனுக்கு மன உளைச்சல் இருக்குது,